அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற லாங் சென்டென்சஸ் தான் ஃப்ரேம் பண்ண போறோம். நாட் பீயிங் ஏபிள் டு அப்படின்ற ஜெரண்ட் ஃப்ரேஸும் வென் கிளாஸஸும் யூஸ் பண்ணி லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ நாட் பீயிங் ஏபிள் டுன்ற ஜெரண்ட் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி ஆல்ரெடி நான் லெசன்ஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் ஐகார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. Now without any further delay, let's quickly get into today's lesson. ஃபர்ஸ்ட் நம்ம நாட் பீயிங் ஏபிள் டு பிளஸ் verb அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். பீயிங் அப்படின்னா இருக்கிறது, அதாவது பீயிங் ஹாப்பி, பீயிங் குவைட், பீயிங் ஸ்ட்ராங் அப்படின்னா ஹாப்பியா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, ஸ்ட்ராங்கா இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ பீயிங் ஏபிள் டு பிளஸ் verb, ஏபிள் டு பிளஸ் verbனா என்னது? ஒரு ஆக்ஷனை செய்ய முடிகிறவனாக அப்படின்னு அர்த்தம். பீயிங்கோட சேர்த்து சொல்லும் போது பீயிங் ஏபிள் டு பிளஸ் verb அப்படின்னா ஒரு ஆக்ஷனை செய்ய முடிகிறவனாக இருப்பது, இல்ல ஒரு ஆக்ஷனை செய்ய முடிவதுன்னு அர்த்தம். ஓகே. பீயிங் ஏபிள் டு ஸ்பீக் அப்படின்னா பேச முடிகிறவனாக இருப்பது. பீயிங் ஏபிள் டு ஏர்ன் மணி, பணம் சம்பாதிக்க முடிகிறவனாக இருப்பது, இல்ல பணம் சம்பாதிக்க முடிவது. அப்போ நாட் பீயிங் ஏபிள் டு பிளஸ் verb அப்படின்னா ஒரு ஆக்ஷனை செய்ய முடியாம இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ நாட் பீயிங் ஏபிள் டு ஸ்பீக்னா பேச முடியாமல் இருப்பது, பேச முடியாதவனாக இருப்பது. ஓகே. நாட் பீயிங் ஏபிள் டு ஏர்ன் மணி, வேர்பன் இருக்க இடத்துல நம்ம என்ன வேர்ப் வேணா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்படின்னா பணம் சம்பாதிக்க முடியாமல் இருப்பது, சம்பாதிக்க முடியாதவனாக இருப்பது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே. இப்ப இதை யூஸ் பண்ணி தான் நம்ம லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். இந்த பீயிங் ஏபிள் டு இல்ல பீயிங் ஹாப்பி, பீயிங் வச்சு ஸ்டார்ட் ஆகுற அந்த ஃப்ரேஸை ஜெரண்ட் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா பீன்றது வேர்ப், அது கூட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம சொல்றோம் இல்லையா. பீயிங் ஹாப்பி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தோஷமாக இருப்பது மிகவும் முக்கியம். ஸோ இங்க சந்தோஷமாக இருப்பது, பீயிங் ஹாப்பின்றதான் ஜெரண்ட் ஃப்ரேஸ். இந்த சென்டென்ஸ் உடைய சப்ஜெக்டா ஆக்ட் பண்ணுது. ஒரு விஷயத்தை செய்ய முடிகிறவனாக இருப்பது ரொம்ப முக்கியம்னு எடுத்துக்கோங்க. பீயிங் ஏபிள் டு ஏர்ன் மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பணம் சம்பாதிக்க முடிகிறவனாக இருப்பது மிகவும் முக்கியம். நாட் பீயிங் ஏபிள் டு ஏர்ன் மணி இஸ் வெரி சேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். நாட் பீயிங் ஏபிள் டு ஏர்ன் மணினா பணம் சம்பாதிக்க முடியாமல் இருப்பது ரொம்ப சோகமானது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இந்த ஜெரண்ட் ஃப்ரேஸ் தான் நம்ம சப்ஜெக்டா யூஸ் பண்ண போறோம் இந்த லாங் சென்டென்ஸ்ல. பட் இது கூட வென் கிளாஸையும் எப்படி கம்பைன் பண்றதுன்றதை இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நீ சோகமா இருக்கப்போ உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாம இருக்கிறது என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ இங்க இருக்கிற அந்த ஜெரண்ட் ஃப்ரேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் இருப்பது, உதவ முடியாமல் இருப்பது. இது எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணணும்னு பார்த்தோம்னா, நாட் பீயிங் ஏபிள் டு பிளஸ் வேர்ப்னு பார்த்தோம். எப்படி சொல்லலாம்? நாட் பீயிங் ஏபிள் டு ஹெல்ப் யூ, உனக்கு உதவ முடியாமல் இருப்பது. ஸோ இங்க உனக்கு எப்போ ஹெல்ப் பண்ண முடியாம இருக்கிறது, இந்த ஜெரண்ட் ஃப்ரேஸை மாடிஃபை பண்ற ஒரு மாடிஃபையரா இங்க வென் கிளாஸ் யூஸ் பண்றோம். நாட் பீயிங் ஏபிள் டு ஹெல்ப் யூ, எப்போ உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாம இருக்கிறதுங்க? நீ சோகமா இருக்கும்போது, when you are sad. not being able to help you when you are sad. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோம்னா, என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுது, எனக்கு ரொம்ப வேதனை அளிக்குதுன்றது இங்கிலீஷ்ல hurts me a lot அப்படின்னு சொல்லலாம். not being able to help you when you are sad. இது எல்லாமே சிங்கிள் சப்ஜெக்ட் தான், சிங்குலர் சப்ஜெக்ட் தான். இதெல்லாம் சேர்த்து தான் இந்த சென்டென்ஸ் உடைய சப்ஜெக்டை ஆக்ட் பண்ணுது. ஸோ அதனால ஹர்ட் கூட எஸ் சேர்த்து ஹர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஓகே. திஸ் ஹர்ட்ஸ் மீ அ லாட், திஸ்ஸுக்கு பதிலாக தான் அந்த திஸ்ன்ற விஷயத்த நம்ம ஒரு ஜெரண்ட் ஃப்ரேஸும் வென் கிளாஸும் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். என்ன விஷயம் என்ன ஹர்ட் பண்ணுது? சோகமா இருக்கும்போது உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதது. ஓகே. ஹெல்ப் பண்ண முடியாம இருக்கிறது என்ன ஹர்ட் பண்ணுது. ஸோ திஸ்ஸுக்கு பதிலாக திஸ் ஹர்ட்ஸ் மீ அ லாட், திஸ்ஸுக்கு பதிலாக நாட் பீயிங் ஏபிள் டு ஹெல்ப் யூ வென் யூ ஆர் சேட் ஹர்ட்ஸ் மீ அ லாட். ஓகே. ஸோ இந்த இடத்துல நாட் பீயிங் ஏபிள் டு ஹெல்ப் யூ ஹர்ட்ஸ் மீ அ லாட்னு கூட சொல்லலாம். உனக்கு உதவ முடியாம இருக்கிறது என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணுது. அதை மட்டும் சொல்லாம எப்போ என்னால ஹெல்ப் பண்ண முடியாம இருக்கிறதுன்ற விஷயத்தையும் நம்ம அங்க ஆட் பண்ணிருக்கோம். அங்கதான் நம்ம வென் கிளாஸ் ஆட் பண்ணிருக்கோம். இந்த ஜெரண்ட் ஃப்ரேஸை மாடிஃபை பண்ற அந்த வென் கிளாஸ் அதுக்கு பக்கத்துலயே எழுதிட்டு தான் நம்ம அடுத்து மெயின் கிளாஸ் வேர்ப ஹர்ட்ஸ் அப்படின்றத எழுதுறோம். ஓகே. ஸோ இதே பேட்டர்ன்ல தான் இன்னைக்கு எல்லா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரும் இருக்க போது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். நான் கோபமா இருக்கும் போது பேச முடியாம இருக்கிறது நிலைமைய மோசமாக்குது. ஒரு சிலர் கோபமா இருந்தாங்கன்னா அவங்களால பேசவே முடியாது, அது நிலைமைய மோசமாக்குதுன்னு நம்ம இங்க சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ இங்க அந்த ஜெரண்ட் ஃப்ரேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, பேச முடியாமல் இருப்பது, நாட் பீயிங் ஏபிள் டு ஸ்பீக். எப்போ பேச முடியாம இருக்கிறது? ஸோ இதை தான் வென் கிளாஸ் யூஸ் பண்ணி சொல்ல போறோம். வென் ஐ எம் ஆங்க்ரி, நான் கோபமாக இருக்கும்போது. நாட் பீயிங் ஏபிள் டு ஸ்பீக் வென் ஐ எம் ஆங்க்ரி என்ன பண்ணுதுங்க இந்த விஷயம்? நிலைமைய மோசமாக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இங்கிலீஷ்ல மேக்ஸ் திங்ஸ் வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். not being able to speak when I'm angry makes things worse. Okay. So not being able to speak when I'm angry, இது எல்லாமே சென்டென்ஸ் உடைய சப்ஜெக்ட் பிளேஸ்ல வந்திருக்கு. பக்கத்துல verb makes things worse. makes what?
திங்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ், was is the object complement. ஓகே, ஆல்ரைட். ஸோ அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஜெரண்ட் ஃப்ரேஸ், வென் கிளாஸ் வந்திருக்கு. இது ரெண்டுமே சப்ஜெக்ட் பிளேஸ்ல இருக்குது. அதுக்கப்புறம் மெயின் கிளாஸ் verb, ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அட்ஜங்க்ட் சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி வரும். இங்கே ஆப்ஜெக்ட்டும் காம்ப்ளிமெண்ட்டும் இருக்கு. ஓகே, ஆல்ரைட். தேர்ட் எக்ஸாம்பிள் போலாம். தன்னுடைய பேரண்ட்ஸ்க்கு அவன் தேவைப்படும் போது ஹெல்ப் பண்ண முடியாம இருக்கிறது அவனை ரொம்ப வேதனைப்படுத்துது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த 2 எக்ஸாம்பிள்ஸ் மாதிரியே ரொம்ப சிமிலர் எக்ஸாம்பிள் தான். பாஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிட்டு கூட ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட். ஹெல்ப் பண்ண முடியாம இருக்கிறது, நாட் பீயிங் ஏபிள் டு ஹெல்ப், யாருக்குன்னு சொல்லி இங்க சொல்லியிருக்கோம்னா அவனுடைய பேரண்ட்ஸ்க்கு. ஸோ ஹெல்ப் ஹிஸ் பேரண்ட்ஸ், நாட் பீயிங் ஏபிள் டு ஹெல்ப் ஹிஸ் பேரண்ட்ஸ். எப்போ ஹெல்ப் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு அவன் தேவைப்படும் போது, when they need him. not being able to help his parents when they need him, அவனை ஹர்ட் பண்ணுது. hurts him a lot இல்லைன்னா hurts him deeply. okay, not being able to help his parents when they need him hurts him deeply. alright, so அதே பேட்டர்ன் தான். gerund phrase plus when clause, அதுக்கப்புறம் main clause verb, அதுக்கப்புறம் object, and இந்த சென்டென்ஸ்ல deeply அப்படின்ற adjunct இருக்கு, complement இல்ல. okay, so not being able to help his parents when they need him hurts him deeply. ஆல்ரைட், ஃபோர்த் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆல்ரைட், இதுக்கப்புறம் பார்க்க போற 2 எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல எழுத போறோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ன்னு வரும்போது எது மட்டும் பாஸ்ட் ஆகணுன்றத கவனிச்சு பாருங்க. ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்க. நாள் ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தப்போ வெளியே போக முடியாம போனது அவளை ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆக்குச்சு. ஓகே, வெளியே செல்ல முடியாமல் இருந்தது, அவர் வெளியே செல்ல முடியாமல் போனது, எப்படி வேணா சொல்லலாம். அதுதான் இங்க ஜெரண்ட் ஃப்ரேஸ் இல்லையா. நாட் பீயிங் ஏபிள் டு கோ அவுட், இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸா இருந்தாலும் நீங்க கோ தான் யூஸ் பண்ணணும். ஓகே, பீயிங் ஏபிள் டு பிளஸ் வேர்ப் தான். இந்த வேர்புக்கு டென்சஸ் கிடையாது. பாஸ்ட் டென்ஸ்னா பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்னா ஃபியூச்சர் டென்ஸ் எழுத முடியாது. இங்க எப்பவுமே ஜஸ்ட் வேர்ப் தான் வரணும். ஸோ நாட் பீயிங் ஏபிள் டு கோ அவுட் தான் எழுத முடியும். அப்புறம் வென் கிளாஸ் எழுதுறோம். வென் கிளாஸ்ல நம்ம வேர்புக்கு டென்ஸ் ஃபார்ம் கொடுத்து எழுதலாம். ஸோ இது பாஸ்ட் டென்ஸ், ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல எழுதலாம். நாள் முழுவதும் மழை பெய்து கொண்டிருந்த போதுன்னு சொல்லியிருக்கோம். when it was raining all day, it was rainingனு பாஸ்ட் கண்டினியூஸ்ல எழுதியிருக்கோம். ஓகே, not being able to go out when it was raining all day, அவளை ஏமாற்றம் அடைய செய்தது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அதையும் பாஸ்ட் டென்ஸ்ல எழுதலாம். மெயின் கிளாஸ் வேர்புக்கு டென்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ அதையும் disappointed அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல எழுதலாம். disappointed her. ஓகே, not being able to go out when it was raining all day disappointed her. when கிளாஸ்லயும் மெயின் கிளாஸ் உடைய வேர்பையும் தான் நம்ம டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாத்தி எழுத முடியும். ஜெரண்ட் ஃப்ரேஸ்ல இருக்கிற பீயிங்கையும் வேர்பையும், அதாவது ஏபிள் டு பிளஸ் வேர்ப் இது இருக்கு இல்லையா, இதுக்கும் டென்ஸ் ஃபார்ம் கிடையாது. டென்ஸ் மாறினாலும் இது மாறவே மாறாது. பீயிங் அதுதான் எல்லா டென்ஸ்க்குமே வரும். அதே மாதிரி ஏபிள் டு பிளஸ் வேர்ப் தான் எல்லா டென்ஸ்க்குமே வரும். ஆல்ரைட், சரி, இன்னைக்கான லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். உடம்பு சரியில்லாம இருந்தப்போ சரியா சாப்பிட முடியாம இருந்தது ஆர் சாப்பிட முடியாம போனது அவளை ரொம்ப வீக் ஆக்குச்சு. ஓகே, ஸோ உடம்பு சரியில்லாம இருந்தப்போ பாஸ்ட் டென்ஸ், சாப்பிட முடியாம இருந்தது இதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான். ஆனா நம்ம எப்படிதான் எழுதணுன்றத இப்பதான் பார்த்தோம். கரெக்ட், அவளை வீக் ஆக்குச்சு. ஸோ இதையும் நீங்க ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி ஆன்சர் செக் பண்ணுங்க. ஆல்ரைட், ஸோ சாப்பிட முடியாம இருந்தது, நாட் பீயிங் ஏபிள் டு பிளஸ் ஈட் தான் எழுதணும். ஏட் அப்படின்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸ்ல எழுத முடியாது. கரெக்டா, நாட் பீயிங் ஏபிள் டு ஈட் ப்ராப்பர்லி, எப்போ அவளால சரியா சாப்பிட முடியாம இருந்தது, உடம்பு சரியில்லாம இருந்தப்போ. when she was sick, இங்க பாஸ்ட் டென்ஸ் எழுதலாம். கரெக்ட், அவளை ரொம்ப வீக் ஆக்குச்சு, இதையும் பாஸ்ட் டென்ஸ்ல எழுதலாம். made her weak. ஓகே, not being able to eat properly when she was sick made her weak. ஸோ இதுவும் அதே பேட்டர்ன்ல தான் இருக்கு. gerund phrase plus when clause தான் சப்ஜெக்ட் பிளேஸ்ல இருக்கு. made her weak, மேடுன்ற வேர்ப் இருக்கு, ஹர்ன்ற ஆப்ஜெக்ட் இருக்கு, வீக்ன்ற காம்ப்ளிமெண்ட் இருக்கு. ஆல்ரைட், ஸோ இன்னைக்கு பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே ஒரு inability அதை தான் சப்ஜெக்டா யூஸ் பண்ணோம். ஜெரண்ட் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி அந்த inability சொன்னோம். நாட் பீயிங் ஏபிள் டு டூ சம்திங், அந்த inability ஒரு விஷயம் நடக்கும்போது, இது நடக்கும்போது இந்த விஷயத்த செய்ய முடியாம இருந்தது அப்படின்றத சொன்னோம். ஓகே, ஸோ ஒரு inability ஜெரண்ட் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி சொன்னோம். அது எப்போன்றத விஷயத்த when clause யூஸ் பண்ணி சொல்லிட்டு நம்ம ரிமைனிங் மெயின் கிளாஸை கண்டினியூ பண்ணோம். verb, object, complement, adjunctன்னு சொல்லி சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதணும். ஆல்ரைட், ஸோ இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே பேட்டர்ன்ல எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.